கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாமா? மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தையை கேட்காத, முயற்சி பண்ணி பார்க்காத ஆட்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மேனிஃபெஸ்டேஷனை உண்மையாக நாம் கேட்டால் நமக்கானதை இந்த யூனிவர்ஸே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது இங்கே உண்மையிலேயே நடந்திருக்குங்க. ஆமாம்ப்பா, நிஜமாக நடந்திருக்கு. யாருக்குன்னு தானே கேட்குறீங்க? வேறு யார்? நம்ம கதையோட நாயகி மீராவுக்கு தான். ஆமாங்க, மீரா உண்மையிலேயே மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் அது அவங்களே எதிர்பார்க்காத நேரம் திடீர்னு அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி? அதுதானே, தன்னோட தாயோட இறப்புக்கு அப்புறம் சொந்த பந்தத்து கூட இருந்தும் சமுதாயத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நம்பிக்கை யார் மேலேயும் இல்லாத காரணத்தினால தன்னை தனிமைப்படுத்திக்கிறாங்க மீரா. அப்படி தனியாக இருக்கிற மீராவுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும், இப்படிப்பட்டவன் கூட தான் வாழணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க மீரா. ஆனால் ஒரு கட்டத்தில் சூழ்நிலையும் சொந்தமும் அவங்களுக்கே பாதகமான ஒரு முடிவெடுத்தாலும், ஆனால் அது நடக்காமல் அவங்களே எதிர்பார்க்காம எல்லாத்தையும் வெறுத்துட்டு யாருமே வேண்டான்னு விலகி போகிறாங்க மீரா. அப்படி விலகி போகிறவங்க யதார்த்தமாக நம்ம கதையின் நாயகன் கண்ணபிரான் கண்ணில் படுறாங்க. கண்ணபிரான் மீராவை பார்த்த உடனே அதிர்ச்சியும் ஆச்சரியத்துலேயும் உறைஞ்சி போகிறாரு. காரணம், கனவுல மட்டும் தினமும் வந்து இம்சை செய்யும் அந்த பெண்ணின் முகம், உருவம், சிரிப்பு, அழுகை, உளறல், சந்தோஷம்னு எல்லாத்தையும் தினமும் இரவில் கனவுல பார்த்து கற்பனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி நிஜமாக அந்த பொண்ணே வந்து நின்னா, அந்த பொண்ணோட உயிருக்கு அவர் கண்ணு முன்னாடியே ஆபத்து வந்தால் சும்மா இருப்பாரா? நம்ம கண்ணபிரான் மீராவோட காதல் கதை தான் முதல் பாகம். அதோடு சேர்த்து ஹாரர், அழகான ஃப்ரெண்ட்ஷிப்னு இப்படி பல 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 மிக்ஸ்டர் தாங்க இந்த முதல் பாகம். கேட்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ கேட்கலாமா? JR நாவல்ஸில் வாரம் ஒரு நாள் வெளிவரும் மறக்காமல் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கதையை உங்களுக்காக எழுதி வாசிக்கப் போவது நான் RJ ஜெயராஜி.